நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெயின் கிராஃப்ட் கேம் பிளே தான். ஒரு சோகமான ஒரு டோனட் அசம்பிளி கேம் பிளே. பிகாஸ் அந்த என்னோட பேசன்ஸில் அந்த லொக்கேஷனுக்கு என்னால் இப்போ டெலிபோர்ட்டே ஆக முடியல. ஏன்ட்டே எனக்கு தெரில. அண்டர் மெயின்டெனன்ஸ்டே வருது. அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு மக்களே. ஆர்டிபி பண்ணிட்டு ஒரு புது லொக்கேஷனில் தான் ஆரம்பிக்கணும். -14 வரைக்கும் எடிட் பண்ணிட்டு இதுக்கு ரிசோர்ஸ் பார்க்கணும். இப்போ டோனட் அசம்பிளி தான் ஜாயின் பண்ணுறேன். எதுக்கு ரிசோர்ஸ் பார்க்க மக்களே? நான் இப்போ டோனட் அசம்பிளிக்கு தான் ஜாயின் பண்ணேன். தெரியாமல் கேலக்ஸி லிட்டுக்கு ஜாயின் பண்ணிருப்பேன். சர்வைவல் சர்வர் எதுடா இதுன்னு நான் பார்த்தேன் மக்களே. எல்லாம் கமெண்ட் பிளாக்ஸாக இருக்கணுமா இங்கே கீழே டிக் பண்ணா. யோசிச்சு பாருங்க மக்களே, இந்த டோனட் அசம்பிளியில் பெட்ராக் எல்லாம் கமெண்ட் பிளாக்ஸ் அப்படி இருக்கணுமா? வேற மாதிரி அப்படிதான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? எத்தனை வாட்டி வருது மக்களே? ஸ்லாஷ் ஹோம். பார்ப்போமா மக்களே? வா வாத்தல ப்ளீஸ். அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். அது போச்சு. ஸ்லாஷ் ஸ்பான். மக்களே ஸ்பானுக்கு அது போகலாம். ஸ்பான் 1. இந்த ஐட்டம் ஃப்ரேமா போடு. செவுத்துல ஐட்டம் ஃப்ரேம் போட்ட மக்களே. நமக்குள்ளே பண்ணுறது. ஓ மார்னிங் தான். கிரேட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. கிரேட் ஸ்டோர். நான் ஏஎஃப்கே மைன்கிராஃப்ட் கிளையண்ட்டில் லாகின் பண்ண போகிறேன் மக்களே. டோனட் அசம்பிளியோட வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எதுக்கு வந்தாலும் ஒரு ஏற்பி கேக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு தான். எடுத்துக்கோ. நான் இப்படியே 20 மினிட்ஸில் அடுத்தது வந்துடும். பண்ணுறது இந்த மக்களே பண்ணுறது. சரி. ஒரே டீலர்ஸ் மட்டும் நான் போய் பார்க்கலாமான்ட்டு நினைக்கிறேன் மக்களே. /RTP. லாஸ்ட் டைம் நான் ஆர்டிபி அனுப்பி ஏதோ ஒரு பேஸே கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் ஓவர் வேர்ல்டு கீழே வச்சேன்னு தெரியுமா முடியாது உங்களுக்கு? ஏதோ ஓவர் வேர்ல்டு கீழே வச்சுட்டேன். சும்மா சொல்ல மாதிரி நான் ஓவர் வேர்ல்டு அந்த கிராஸ் பிளாக் கீழே வைக்க முடிஞ்சேன். அது அவ்வளோ டைம் கிடச்சிச்சு. வில்லேஜ் கிடைச்சிருக்கு மக்களே. இதே நம்மளோட ஹோமா மாத்திடலாமா மக்களே? -14 வரைக்கும் இப்போ நம்ம போகணும். அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டார்ச் எல்லாம் தேவைப்படும். இந்த ஸ்ப்ரூஸ் வுடெல்லாம் சாப் பண்ணிக்கலாம். மக்கள் அங்கே வர செஸ்டே நம்ம மெயின் பண்ணி எடுத்துட்டா.
ஒரு கிராஃப்டிங் டேபிள் போடணும். கொஞ்சம் பேசிக்காக இதை டார்ச்சஸ்லாம் நம்ம கூட நம்ம செஞ்சுக்கலாம். மக்களே பிளாங்க்ஸ்டா பிளாங்க்ஸ் பண்ண முடியாதடா. மக்களே காமிக்குது கிராஃப்டிங் பொட்டி. நாங்கள் கிராஃப்டிங் பொட்டி பார்க்கலாம். இப்போ நாடா டே இப்படி தாண்டா பண்ணும் கிராஃப்டிங் டேபிள். எனக்கு தெரியும்டா. மக்களே கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. ஓகே கொஞ்சம் அண்டர் கிரவுண்டுக்கு போகலாம் வாங்க. என்ன பண்ண போகிறோம்? மைனிங் பண்ண போகிறோம். மைனிங் பண்ண என்ன கொஞ்சம் முக்கியம் டார்ச்சு. மரத்தை வெட்டுறதுக்காக கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மக்கள். ஸ்டிக் இப்படியாடா. ஆக்ஸ் என்ன மக்களை பண்றது? மக்களே கொஞ்சம் விட்டு சாப் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு வந்து ஒரு சின்ன பேஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஓகே பார்த்துக்கலாம் அந்த பேஸுக்கு எப்போ டெலிபோர்ட் ஆக முடியுதுன்ட்டு. மக்களே இது சார்கோல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது 1 கிடைச்சாலே 4 கிடைக்கும். அப்படின்னா ஒரு 14 சார்கோல் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் ஆஃப் டார்ச் வந்துடும். அதுக்கு மேலே என்ன மக்கள் நம்மளுக்கு யூஸு? இப்போ இதை வச்சு கொஞ்சம் டார்ச் செஞ்சிடலாமா? நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கரெக்டாக 1:1 ரேஷியோவில் வேணும்ல. இப்போ தான் 6 இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போதைக்கு பார்க்கலாம் வாங்க. டேய் இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட ஸ்மெல் பண்ண கொடுக்கலாம். லைட்டாக வெளிச்சம் வேணும்ல. ஆனால் இதை வச்சு டார்ச் தீப்பந்தத்தை கொளுத்தி விட்டேன் மக்களே. 12 கோல் வச்சுட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு 12 ஸ்டிக்ஸ் தான் வேணும். 12 ஸ்டிக்ஸ் பண்ண இது போதுமா நான் பார்க்கணும். ஸ்டிக் பர்ஃபெக்ட்லி 12 ஸ்டிக்ஸ். அண்ட் மீதி இருக்க எல்லாத்தையும் நான் ஸ்மெல்ட்டுக்கு போட்டுடலாம். அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மீதி இருக்க எல்லாத்தையும் நான் இப்போ ஸ்மெல்ட்டுக்கு போடணும். ஸ்மெல்ட்டிங் லாக் ஸ்மெல்ட்டை பண்ண போதுமான ஃபியூயல் இல்லை எனக்கு இப்போதைக்கு. இது எடுத்துக்கிட்டோம். சன்ஃப்ளவர் ஃபியூயலாக யூஸ் ஆகும்.
மக்களே இப்பயாவது ஸ்மெல்ட் ஆயிடு. சன்ஃப்ளவர் ஃபியூல் யூஸ் ஆகுமா? ஆகாது. தட்டு அதுவும் ஆகாது. கேமராவில் நம்ம இதை மட்டும் டார்ச்சாக மாற்றிட்டு பார்க்கலாம். மக்களே டார்ச் कुर्रा क्राफ्टिंग टेबल है, ये क्राफ्टिंग टेबल மக்களே கிராஃப்டிங் டேபிள் நம்ம ஸ்கேம் பண்ணி மக்களே. ஏய் ஏய் மக்களே digging straight down or straight up is not a good idea according to Minecraft. But what we do is this shape. Understood makale? Understood. Okay. Y level minus 14 adina ponu makale. எனக்கு தெரிஞ்சு மேலே போன மக்களே. கொஞ்சம் கிராஃப்டிங் டேபிள் கையோட கழட்டி கொண்டு வந்துடலாம், அது பெட்டர். ஃபர்னஸ்லாம் தேவைப்படாது, கிராஃப்டிங் டேபிளை மட்டும் கழட்டி கையோட கொண்டுட்டு வந்துடலாம். சீக்கிரம் மக்களே ஒரு கிராஃப்டிங் டேபிளையும் அண்ணன் கையோடு எடுத்துக்கிட்டேன். டீப்பாக அண்டர் கிரவுண்டுக்கு போகலாம். எல்லாம் ஓவர்றான். மறுபடியும் அதே அரிசி கொண்டு வந்து டெலிவரி பண்ணி விடுங்க மக்களுக்கு. -14 போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். கைஸ், I think I found something. -70 ஏந்தே நான் மீன் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் மக்களே. எவனோ ஒருத்தர் செத்துக்கிட்டு சொன்னான். ஒரு 27 டாக்டர் சாடா. மாப்ஸ் யூஸ் பண்ணிருமோன்னு எத்தனை டாக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மக்களே. வா 33 டார்ச் 35.
இந்த சைடு இருந்து மாப்ஸ் பான் ஆகும். இந்த சைடுலாம் வராது. வெட்டு 44 45 ஆரம்பிக்கலாங்களா? இந்த சைடு இருந்து மாப்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக பிளாக் செய்து விட்டு மக்களே இது ஒன்று கூட நஷ்டம் பாயிண்ட் பண்ணால் அது இதில் ஒரு அண்டர் வாட்டர் கேவ். இது அண்டர் வாட்டர் கேவா மேடு மேடி கேவா யாருக்கு மக்களுக்கு தெரியும்? சரி ப்ரோ. இங்கே ஒரு காபிள் டிப் ஸ்லேட் இருக்கு. ஏன் இவனே என்ன மாதிரியே மைனிங் தான் மக்கள் பண்ண வந்துருக்கான். இங்கே நார்மல் டிப்ஸ்ல தான் இருக்கு. பைத்தியக்கு முட்டை இங்கே மெயின் பண்ணாமே போயிருக்கான். நான் மைனிப்பா hopefully I don't die to fall damage மக்கள். காபிள் டீப் ஸ்லேட் நோ மக்களே. சிக்மா சிக்மா பாய். We should go to Y level 14 மக்களே. ஹோப்ஃபுல்லி விடிஞ்சிருக்கும். எனக்கு தேவையான எல்லா டார்ச்சஸ்லேருந்து எல்லாமே இதில் இருக்கு. போடுறோம் டார்ச்சில் 44th மக்களே. ஸ்பானுக்கு போய் பார்த்து டார்ச்சிட்டு ஆகிறோம். எஸ் நான் -14 வந்து ரீச் பண்ண முடியும். கஷ்டப்படுங்க. டஃப் இருந்துச்சுன்னா வாட்டர் கேவ் இருக்கு. இங்கே அர்த்தம் மக்களே. இந்த பக்கம் வாட்டர் கேவ் இருக்கு பார்த்தீங்களா? என்ன மக்களே பண்ணுறது? கோல்டுக்காக மெயின் பண்ணலான்ட்டு பார்த்தா மெயின்ஸ் இனிஷியேட் பண்ணவே முடியலை. கக்கூஸ் இந்த பக்கம் கூட முட்டிச்சண்டு மக்களே. எடுத்துட்டு நம்ம ஸ்பானிக்கே போயிடும்.
கிளாஸ் வார்ப் ஸ்பான் இப்போ எந்த மாம்ஸ் பண்ணாலும் வாங்கலே நான் ஸ்பான் பண்ணி போயிடுறேன். நைட்டா விடிஞ்சிட்டு இருக்கா? நைட் ஆயிட்டு இருக்கா? ஆமாக்கா விடிஞ்சிட்டு இருக்கோம் சார். எத்தனை எம்பி இருக்கும்? ஒரு 3 ரைசிங் மக்களே, 3 கீழே வரல. அப்படின்னா ஈவினிங் வந்தது நைட் ஆகுதா? ஆர்டி தேவையான டிப் டவுன் பண்ணுறோம். அவ்வளோதான். டிப் டவுன் பண்ணிட்டு 2 blocks ப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.